ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஐ ஸ்டிக்ஸ் அதுக்கப்புறமா எக்ஸல்ஸ் வச்சு சிம்பிளாக ஒரு வால் ஹேங்கிங் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஐ ஸ்டிக்ஸ் எடுத்து கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு சென்டரில் வந்து வரிசையாக நம்ம ஐ ஸ்டிக் வந்து ஒட்டி வச்சுக்கலாம். ஒரு 20 ஐ ஸ்டிக்ஸ் வரைக்கும் நம்ம ஒட்ட வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 10 ஸ்டிக் வந்து ஒட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 10 ஐ ஸ்டிக்ஸ் வந்து ஒட்டி வச்சுட்டு ரெண்டையுமே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக ஐ ஸ்டிக்ஸ் வந்து நம்ம ஒட்டி ரெடி பண்ணியாச்சு. இது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா 2 பீசஸையுமே நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இந்த ஐ ஸ்டிக்கை வந்து பேக் சைடு திருப்பிட்டு சென்டரில் வந்து 2 ஐ ஸ்டிக் வந்து ஒட்டி வச்சுக்கலாம். இது வந்து நம்ம வாலில் ஹேங் பண்ணும்போது தனியாக பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஐ ஸ்டிக் வந்து ஒட்டி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா முட்டையோட ஓடு இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ஒரு ஃப்ளார் ஷேப்பில் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி முட்டை ஓடு வேஸ்ட்டாக இருந்ததுன்னா அதை நீங்கள் இதை கிராஃப்ட் பண்ணதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த முட்டை ஓடில் இருக்கிற ஓரங்கள்லாம் லைட்டாக நம்ம எடுத்து விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் வரும். இதே மாதிரியே எல்லா ஷெல்லையுமே நம்ம வந்து பண்ணிக்கலாம். இந்த எக்ஸல்ஸில் ஃபுல்லாமே நம்ம பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணணும். நான் வந்து இன்றைக்கி பிங்க் கலர் பெயிண்ட் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ நீங்கள் அந்த கலர் எடுத்து அழகாக நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு அப்போ கலர்ஃபுல்லாக இருக்கும். பிங்க் கலரில் பெயிண்ட் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே வந்து டிசைன் பண்ண முடியும். ஃப்ளார் ஷேப்பில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் எல்லோ கலரில் உள்ளே கொஞ்சமாக டிசைன் கொடுக்குறேன். எல்லோ கலரில் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா ப்ளூ கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு அது மேலே ஃபஸ்ட்டு பண்ணோம்ல அதே டிசைன்லேயே இந்த இதுவும் கொடுத்தோன்னா 2 கலரும் பார்க்கும்போது அப்படியே ஃப்ளார் விரிஞ்சிருக்கும் போது உள்ளே உள்ள ஸ்ட்ரக்சர்லாம் அப்படியே தெரியும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். ஃபைனலாக ரெட் கலர் பெயிண்ட் வந்து எடுத்திருக்கேன். இந்த எக்ஸல்ஸில் சென்டரில் கொஞ்சமாக ரவுண்ட் ஷேப்பில் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ரெட் கலர் பெயிண்ட் வச்சு. இப்போது எக்ஸல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டெக்கரேட் பண்ணியாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஐ ஸ்டிக்ஸு, அதில் எல்லாத்தையுமே இந்த எக்ஸல்ஸை வந்து நம்ம ஒட்டி வைக்க போகிறோம். அதுக்கு க்ரீன் கலரில் பெயிண்ட் எடுத்து நான் வந்து பிரான்ச்சஸ் மாதிரி அப்படியே வரைஞ்சிருக்கேன். இப்போ குட்டீஸ்க்கெல்லாம் ஹாய் சொல்லிக்கலாம். ஹரிமிதா ஸ்ரீ, கலைசெல்வி, செல்வி, துர்கா, காளீஸ்வரி, பிரியங்கா, வசந்தி. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குட்டீஸ் யாருக்காவது ஹாய் சொல்லணுன்னா கமெண்ட் பாக்ஸில் நேம் சென்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த மாதிரி பெயிண்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறமா எக்ஸல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒட்டி வச்சுட்டு நல்லா டெக்கரேட் பண்ணிக்கலாம்.
எக்ஸெல்ஸ் எல்லாத்தையுமே ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா சின்னதாக ஒரு பூந்தொட்டியில் செடி இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வர்ற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து ப்ரௌன் கலர் வச்சு நான் டிசைன் பண்ணியிருக்கேன். அப்படியே டபுள் சைடு டேப் போட்டு நீங்கள் ஒட்டினாலும் ஒட்டிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி உல்லன் த்ரெட்டை வச்சு பின்னாடி செல்லோ டேப் போட்டு ஒட்டிட்டு இதை வாலில் ஹேங் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. வேஸ்ட்டாக இருக்கிற எக்ஸெல்ஸ் அதுக்கப்புறமா ஐஸ்டிக் வச்சு ரொம்பவே சிம்பிளான ஒரு வால் ஹேங்கிங் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த கிராஃப்ட்டை நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.